ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிஏ இன்டர் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் இன்டிகிரேட்டட் ரிலேட்டடான சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். நான் இன்டிகிரேட்டடுக்கும் இன்டிகிரேட்டடுக்கும் என்ன வித்தியாசம்னா, இன்டிகிரேட்டடில் வந்து சிஎல்சி அப்படின்னு போட்டிருப்போம்ல. நான் இன்டிகிரேட்டட் முன்னாடி பார்த்த சம்ஸில் சிஎல்சின்னு ஒன்று போட்டிருப்போம். அது வந்து ஜென்ரலாக போடக்கூடியது. அதுக்கு பதிலாக அதுக்கு ரெஸ்பெக்டிவாக என்ன வருமோ அதவே போட்டால் அது வந்து இன்டிகிரேட்டட். ஏன் இன்டிகிரேட்டட்னா அது ஜென்ரலாக போடுறோம்ல, அதுக்கு பதிலாக இங்கே ஸ்பெசிஃபையாக போடுறோம். அந்த ஸ்பெசிஃபையாக போடுறதா ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபினான்சியல் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்ததுனால இது இன்டிகிரேட்டட். Illustration 3 பார்க்கலாம். Journalize the following transaction assuming that cost and financial transactions are integrated. Raw material purchasedன்னு இருக்குது. நான் இன்டிகிரேட்டடில் என்ன போடுவோம்னா எஸ்எல்சி டு சிஎல்சின்னு போடுவோம். இங்கே வந்து சிஎல்சின்னு போட மாட்டோம். சிஎல்சிக்கு பதிலாக பேயபிள்ஸ் அல்லது பேங்க் அந்த மாதிரி எதோன்னு போடுவோம். டெப்டர்ஸ் இல்லை கிரெடிட்டர்ஸ். சேல்ஸாக இருந்தால் டெப்டர்ஸ் வரும், பர்ச்சேஸாக இருந்தால் கிரெடிட்டர்ஸ். அது வந்து அந்த என்ட்ரியை பொறுத்து மாறும். ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் 2 lakh டு பேயபிள்ஸ் அல்லது பேங்க் அக்கௌண்ட் எனிதிங் 2 lakh. இங்கே வந்து நீங்கள் நரேஷன் எழுதுறதுனால ஓகே, கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னு எழுதணும். பீயிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு சிலதில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க, சிலதில் வந்து போட்டிருப்பாங்க. டைரக்ட் மெட்டீரியல் இஸ்யூ டு ப்ரொடக்ஷன்ஸ் இது நார்மல் தான். இன்டிகிரேட்டடும் நான் இன்டிகிரேட்டடும் எப்போ சேஞ்ச் ஆகும்னா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் சென்ட்ரலாக வரும்போது தான். இது வந்து டைரக்ட் மெட்டீரியல் இஸ்யூ டு ப்ரொடக்ஷன்ஸ் இது உள்ளேயே நடக்கிறது தானே. ஸோ ரெண்டுலேயும் சேம் என்ட்ரி தான் இருக்கும். டபிள்யூஐபி கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு ஸ்டோர்ஸ் லெஜர், ஏன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு போகுது, ஸ்டோர்ஸில் வந்து கம்மியாகுது. ஸோ ஸ்டோர்ஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டு. வேஜஸ் பெய்ட் 30% இன்டைரக்ட். வேஜஸ் பெய்ட் வந்து 1,20,000. ஸோ இதுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வரும். ஸோ வேஜஸ் லெஜர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னா 30% வந்து இன்டைரக்ட், அப்போ வந்து 70% வந்து டைரக்ட். இன்டைரக்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகும், டைரக்ட் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு போகும். வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் 1,20,000 1,20,000 டு பேங்க், ஏன்னா பேங்க் ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் போடுறோம். நெக்ஸ்ட் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வேஜஸ் வந்து கிரெடிட் பண்ணுறோம். ரெண்டுலேயும் கிரெடிட் பண்ணுறது தான் இருக்கும். எது டெபிட் பண்ணுவோம்னா டைரக்ட்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டைரக்ட்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அல்லது ப்ரொடக்ஷன்ஸ் ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இது முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து வேஜஸ் சார்ஜ்டு டு ப்ரொடக்ஷன். அதான் அந்த 30% அது என்னங்கிறது. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோனா 84,000. ஸோ இதுக்கு பேங்க் வரும். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டு, பேங்க் வந்து கிரெடிட்டு. டெபிட், இது வந்து கிரெடிட். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் சார்ஜ்டு டு ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து சார்ஜ் ஆகுதா. ஸோ டபிள்யூஐபி டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் 92,000. ஏன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸுக்கு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்லேருந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸாக சேஞ்ச் ஆகுது. ஸோ டெபிட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், கிரெடிட் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் மீன்ஸ் இன்கர் ஆகிருக்கிறது தான். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டெபிட் பண்ணிட்டு டு பேங்க் அக்கௌண்ட். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அட் காஸ்ட்னு இருக்கா, எங்கேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கும், ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருந்தால் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்திருக்கும். ஸோ ஃபினிஷ்டு குட்ஸ் டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸா, சேல்ஸ்னால் உங்களுக்கு பணம் வரும். ஸோ சேல்ஸ் மேலே சேல்ஸ்னால் உங்களுக்கு பணம் வரும், குட்ஸ் வந்து வெளியே போகும். இங்கே இடம் பார்த்துலாம். ஸோ இங்கே வந்து பேங்க்னு அது வரும் டு சேல்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் எதுவும் இல்லை. ரெசிப்ட் ஃப்ரம் டெப்டர்ஸ், டெப்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கினா என்ன பணம் வரும். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவ் அந்த ஃபினான்சியல் என்ட்ரி தான். இதுக்கு முன்னால் பார்த்ததெல்லாம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு ஸ்டாக்,
நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சேல்ஸ்னு இருக்குது, பேங்க் டு சேல்ஸா, ஓகே. 2,90,000 2,90,000. அதுக்கு முன்னாடி என்ன என்ட்ரி வரும்னா அது சும்மா நார்மலாக இதெல்லாம் வச்சு போடக்கூடிய என்ட்ரி. ஃபினிஷ்டு குட்ஸ் அதையும் சேர்த்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டையும் சேர்த்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம லெஜரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய என்ட்ரி தான் இது. ஸோ இங்கே வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோனா 2 lakh, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 20,000. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா என்ட்ரியாக போடுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஒரு என்ட்ரியாக. இப்போ வந்து லெஜர்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து கேரி ஃபார்வேர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு போடுவோம்ல. கேரி ஃபார்வேர்ட்னா இங்கேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு போடுவோம். அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் வந்து இது டெபிட் சைடு வரும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு போட்டு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு வரும். அந்த ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் ஞாபகம் இருந்தாலும் அது ஈஸி தான். அதனால் இது ஒரு என்ட்ரி மட்டும் சேர்ந்து வந்திருக்கு. கொஸ்டினில் எங்கேயும் இதை பற்றி கொடுக்கல. எப்படி புது என்ட்ரி வந்துச்சுன்னா இதுதான் ரீசன். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டு கிரெடிட்டர்ஸ். கிரெடிட்டர்ஸ்னால் இப்போ டெபிட் ஆயிரும். கிரெடிட்டர்ஸ் டு பேங்க் அல்லது கேஷ் எதுவாக வேணாலும் இருக்கும். பேங்க் நீங்கள் கேஷ் போட்டாலும் நார்மலாக என்னென்னு போடுவோம்னா டு பேங்க் தான் எல்லாத்துக்கும் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே பேயபிள் அல்லது கிரெடிட்டர்ஸ்னு கூட போடலாம். இங்கே வந்து ரிசீவபிள் ஆர் டெபிட்டர்ஸ்னு கூட போடலாங்க. அவ்வளோதான். இது ரெண்டும் இன்டிகிரேட் பண்ணி போடுறதுனால தான் இது வந்து இன்டிகிரேட்டட் சிஸ்டம். சிஎல்சிக்கு பதிலாக இங்கே டிஃப்ரெண்ட்டாக போடுறீங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இன்டிகிரேட்